வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, அவரை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எந்த நாவில் புது பாட்டு, எந்த நேசு தருகிறார் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் ஆமென் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு, என் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள்
தாவீது சொன்னது போல அவர் நம்முடைய நாவிலே புதிய பாடல்களை வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பாட, அவரை கீர்த்தனம் பண்ண, அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் நேசிக்கிற தேவன், அவர் நேற்றும் இன்றும் அன்றும் மாறாதவர், அவர் ஜீவிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு ஜீவிக்கிறார். நம்முடைய வாயினால அறிக்கையிடும், என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். சொல்லுங்க, நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் ஜீவிய நாட்கள், என் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய பாதத்திலே பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும்
பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. சொல்லுங்க. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. சொல்லுவோம். நேசர் என்னோடு, நேசர் என்னோடு நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. சொல்லுங்க. நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை. துதித்திடுவேன். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவனே சுயன்றும் ஆமென். அவர் நேற்றுமென்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றுமென்றும் மாறாதவர். அவர் நேற்றுமென்றும் மாறாதவர். நல்ல சத்தம் உயர்த்தி நேற்றுமென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பாடும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை வசனம் சொல்லுகிறபடி அவருக்கு நம்ம செலுத்துவோம். நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சத்தம் உயர்த்தி, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறதை நோக்கமே, ஆராதனைக்கு வருகிறோம் என்றால் இது ஏதோ ஒரு கடமையோ ஏதோ ஒரு சடங்காச்சாரமான ஒரு நிகழ்ச்சியோ அல்ல. அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். அதுதான் நோக்கங்க. இந்த 6 நாட்களை என்னை பாதுகாத்தார், என்னை வழி நடத்தினார், என்னை போஷித்தார், எனக்கான எல்லாவற்றையும் அவர் செய்தார். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருக்குரிய கனத்தை நான் செலுத்தும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்றவங்க எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மை படைத்ததின் நோக்கமே அவரை துதிக்கும்படியாக. இந்த ஆலயத்தின் நடுவில் நம்மை கொண்டு வந்திருக்கிறதின் நோக்கம் அவரை துதிக்கும்படியாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தம் உயர்த்தி உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு, இயேசுவே நீங்க என்ன நடத்தின விதத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களை நடத்துகிற எல்லாவற்றிற்காகவும் நன்றின்னு சொல்லி அவரை துதிங்க. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, உடைய இரக்க
அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படுகிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று வசனம் சொல்லுகிறது. நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அவரை பாடும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆத்துமா மகிழனுமே. நம்முடைய வாய் அவரை திறந்து உயர்த்தப்படட்டும். நம்முடைய உதடுகள் திறந்திருக்கட்டும். நம்முடைய உதடுகள் திறக்கப்படட்டும். நம்முடைய உதடுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே ஆராதனைக்கு பாத்திரரப்பா. நீரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீரே கனத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சொல்லுங்க, வாய் திறந்து உங்க உதடுகள் திறக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சொல்லுங்க, என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம். உண்மையான உள்ளத்தோடு அவருடைய சமூகத்திலே பாடுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில். ஆமே. சொல்லுங்க சொல்லுங்க, என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா பாடலை மறுபடியுமாக பாட போறோம். ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் உங்க பாதத்திலே அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த ஆரம்ப வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக, கடல் போன்றதான துன்பத்தின் நடுவிலையும் அவர் நம்மை பாதுகாத்தார், நம்மை நடத்தினார், தப்புவித்தார், போஷித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருந்தாரே. ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க, என் ஜீவிய காலமெல்லாம்
அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் தேவன் ஜீவிக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர், அவர் நேற்றும் மாறாதவர். நான் பாடி இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். இனிய நாட்களெல்லாம் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர், வாழ்க இனிமேலும் வருபவர். வாழ்க ராஜாதி ராஜா, வாழ்க கர்த்தாதி கர்த்தா, வாழ்க எப்போதும் இருப்பவர், வாழ்க இனிமேலும் வருபவர். வாழ்க ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை, அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். ஆனந்த திருமுன் வாருங்கள். சொல்லுங்க ராஜாதி ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா, கர்த்தா, வாழ்க, எப்போதும் இருப்பவர், வாழ்க, இனிமேலும் நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ஆமென். நம்பத்தக்கவர், என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இனிமேலும். ராஜாதி ராஜா, கர்த்தாதி வாழ்க, வாழ்க, இனிமேலும் வருபவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்முடைய கர்த்தர், நம்பத்தக்கவர். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் நம்பத்தக்கவர், நம்மை ஆளுகை செய்கிறவர். அவர் நாம் நம்பத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவரே, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா.
ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா. உங்க சமூகத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பாரங்கள் எதுவா இருந்தாலும், மனதில் எந்த ஒரு குழப்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சிலுவையின் அண்டையில இறக்கி வைத்துட்டு, அவருடைய பாதத்துல இறக்கி வச்சுட்டு, அப்பா நாங்க உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். முழு மனதோடு உம்மை ஆராதிக்கும்படியாக திருச்சபையாய் நாங்கள் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்கிறேன் அப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, சத்தத்தை உயர்த்தி. நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தம் உயர்த்தி நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க நான் உயிர் வாழ்வேன். I worship you, I worship you, the reason I live is to worship you. நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆமாப்பா. எங்கள் மாஞ்சு எல்லாம் நீங்க தான்ப்பா. நான் உயிர் வாழ்வேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் ஆன்மா வாஞ்சிக்குதே. இயேசுவே, நீர் மாத்திரம் எந்த ஆத்மநேசர் உம்மை ஆராதிக்கிறே. சொல்லுங்க, மான்கள் நீரோடை, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல ஆன்மா வாஞ்சிக்குதே. நீர் மாத்திரம் ஆத்மநேசர் உம்மை ஆராதிக்கிறே. சொல்லுங்க, இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து
துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்பேன். துதிக்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்பா. மகிமை உமக்கே. அவரை உயர்த்த உயர்த்த அவர் நம்முடைய வாழ்க்கையில பெருகுகிறார். உமை என்று ஆராதிப்பேன். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். சொல்லுங்க உங்க சத்தம் உயரட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறவர் அப்பா. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. நீர் நீங்க உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. அவர் பெரியவர் என்று உயர்த்த உயர்த்த அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். பெரியவராக உயர்த்தப்பட்டவராக யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவரை பார்த்து வேற காரியங்களுக்கு இல்லாதவரே, நீரே எங்கள் பலத்த துருவம். எல்லாம் எங்களை விட்டு கைவிட்டாலும் நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் துருவம் அப்பா. சொல்லுங்க மறுபடியும் இயேசுவா, இயேசுவா, இயேசுவா. யாரெல்லாம் உம்மை நோக்கி இயேசுவாவென்று அழைக்கிறார்களோ வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யப்பா. இயேசுவா. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே கூப்பிடுங்க. நம்ம வாய் நிறைய கூப்பிடுங்க. சத்தம் உயர்த்தி இன்னும் இயேசுவா, இயேசுவா, இயேசுவா. பாடுகிற ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர் அசைவாடுவீராக. சுகம் காணுவே உங்க சமூகத்தப்பா. உங்க அலங்கத்துக்குள்ள நாங்க வர்றோம் ஆண்டவரே. உங்க அரண்மனைக்குள்ள நாங்க வர்றோம்ப்பா. எங்களை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாவற்றையும் மறந்து இயேசுவா, நீங்கதான்ப்பா எனக்கு எல்லாம் சொல்றவங்க. ஹல்லேலூயா. இயேசுவா, இயேசுவா, உந்த நாமம் மகிமையான உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். உங்க நாமம் உயரணும். என் வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்கள் குடும்பத்திலே, எங்க சபையிலே ஆண்டவரே உங்க நாமம் உயரணும். சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும்.
அடையணும் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கூட ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்துவோமாக. நன்றி ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனை உயர்த்த, குமாரனாகிய கிறிஸ்துவை உயர்த்த, பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது கிருபை, இது அவர் நமக்கு அருளினதான கிருபை. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும், அவரை ஆராதிப்பது எனக்கு கொடுத்த பெரிய கிருபை, அது எனக்கு கிடைத்ததான ஒரு பெரிய கிருபை, அது பாக்கியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே அவரை உயர்த்துவதை தவிர மேன்மையானது வேற ஒன்றுமே இல்லை. ஆமென். அவரை ஆராதிப்பதை தவிர மேன்மையானது, பாக்கியமானது வேற ஒன்றுமே இல்லை. அவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே, இந்த சபை நடுவிலே கர்த்தர் ஒருவரே உயர்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜி மைனர். ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தோளுகிறோ. மேலே துதி எழும்பும் பொழுது கீழே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஆமென். பாஸ்டம்மா முதல்ல ஆராதனை நடத்தும் போதே சொன்னாங்க, பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு இந்த காலை நேரத்தில் அவரை துதிக்கிற துதியினால உள்ளத்தை நிரப்புவோம். ஆமென். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு, ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம், ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம், திரியேக தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து இயேசு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த திரியேக தேவன் நம் நடுவிலே உலாவுவாராக, அந்த தேவன் நம் நடுவிலே அசைவாடுவாராக. எல்லாரும் சபையாராக இணைந்த கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ரட்சகரே, தூய ஆவியானவரே, உம்மை தோளுகிறோம். இன்னும் ஒரு விஷயம், எங்கள் பிதாவே, எங்கள் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனுக்கு நேராக கரங்களை விரித்தவர்களாக. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுவாராக, இந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாராக. அவருக்கு உகந்த ஒரு ஆராதனை பலியை நாம் ஏறெடுப்போமாக. தோளுகிறோம், சர்வத்தையும் படைத்தவர் நீதானே, சாவாமை உள்ளவர் நீதானே, சர்வத்தையும் படைத்தவர். சொல்லுங்க, அண்ட சராசரங்களையும் படைத்து உண்டாக்கி ஆளுகை செய்கிறவர், சாவாமை உள்ளவர் நீர் ஒருவரே.
ஆதியும் அந்தமும் நீர்தானே, ஆராதனைக்குரியவர். ஆதியும் அந்தமும் நீர்தானே, ஆராதனைக்குரியவர் நீர்தானே. எங்கள் பிதாவே, ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுவாராக. அவர் உங்கள் நடுவில் உயர்த்தப்படுவாராக. இந்த சபை நடுவில் அவர் உயர்த்தப்படுவாராக. எங்கள் பிதாவே, ரட்சகரே, தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோ, நாங்கள் உம்மை சொல்லுங்க. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஓ அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் நீர்தானே. மகிமையின் ராஜா நீர்தானே, மாறாத நேசர். ஹல்லேலூயா. நீர்தானே, மாறாத நேசர். மகிமையின் தேவன் நீர்தானே, மாறாத நேசர் நீர்தானே. எங்கள் பிதாவே, இயேசு தூயாவியானவரே, உம்மை தொழுகிறோ, நாங்கள் உம்மை. சர்வ வல்ல தேவன் நீர்தானே, சாத்தானை வென்றவர். சர்வ வல்ல தேவன் சாத்தானை வென்றவர் நீர்தானே. சேனைகளின் கர்த்தர் நீர்தானே, திரியேக தேவனும். சொன்னக சேனைகளின் கர்த்தர். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுவது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அவரை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, திரியேக தேவனும் எங்கள் பிதாவே, ரட்சகரே, தூயாவி. உங்க இருதயம் கனெக்ட் ஆகட்டும். நம்முடைய இருதயம் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளட்டும். பரலோகத்தின் தேவன் நம் நடுவில் மகிமைப்படுவாராக. பரலோகத்தின் தேவன் நம் நடுவில் உயர்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா. ரட்சகரே, தூயாவி, உம்மை தொழுகிறோ. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். வேற சிந்தனைகள் நமக்கு வர வேண்டாம். எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. அவரே அதிசயம் செய்கிறவர், அவரே ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவர். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவர், ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆமென், தடைகள் நம்முடைய வாழ்க்கையில விலகி போகிறதை நாம் உணர்வோமாக. ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆமென், அதிசயங்கள் நடப்பதாக. கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஆமென், சிறைச்சாலை கதவுகள் ஆமென் ஹல்லேலூயா திறக்கப்படுவதாக. அன்றைக்கு பவுலும் சீலாவும் அவர்கள், நான் நினைக்கிற அவங்க ஆண்டவருடைய நாமத்தை தான் உயர்த்தி ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் அசைக்கப்பட்டது, அவைகள் திறக்கப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். தங்களுடைய புலம்பலை அவர்கள் பாடல, ஐயோ நாங்கள் இப்படி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறோமே என்று புலம்பல. அவர்கள் கர்த்தரை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆமென், சிறைச்சாலையின் கதவுகள் ஆமென் ஹல்லேலூயா திறக்கப்பட்டது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. ஆமென் ஹல்லேலூயா. விடுதலை உண்டானது. இப்பொழுது இந்த கால நேரத்திலேயும் மெய்யாகவே தேவன் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே தேவன் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஒருமித்து, சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் யாவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெறும் வார்த்தைகளினாலே மாத்திரம் அல்ல, ஆமென், வெறும் ஆமென் சத்தத்தினாலே மாத்திரம் அல்ல, எங்கள் ஆத்துமாவை உம்மிடத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா புகழ், எல்லா துதியும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய தொடுதலை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ரெண்டு கையையும் கூப்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கணும். இன்னும் நாங்கள் உம்முடைய தொடுதலை நாங்கள் உணரணும். இன்னும் உம்முடைய வார்த்தையின் சத்தம் எங்களுடைய காதுகளில் துணிக்கணும். இன்னும் நாங்கள் உம்மோடு கூட உறவாடணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஸ்தலத்திலே பரிசுத்த ஆவியானுடைய தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவீராகப்பா. நாங்கள் வந்தவர்கள் ஒருவரும் வெறுமனை நாங்கள் திரும்பி போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏதாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானுடைய ஆமென் ஹல்லேலூயா நிறைவு இந்த சபையிலே எப்பொழுதும் இருப்பதாக, இப்பொழுது இருப்பதாக. நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா, துதிக்கிறப்பா. மேல் வீட்டறையிலே அசைவாடின ஆவியானவர், மேல் வீட்டறையில் வந்து இறங்கின ஆவியானவர் இந்த இடத்திலையும், இந்த ஸ்தலத்திலையும், இந்த ஆலயத்திலையும் ஆண்டவரே நீர் அசைவாடுவீராகப்பா. மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தருளுவீராகப்பா. ஹல்லேலூயா. எங்க இருதயம் எம்டியா இருக்கக்கூடாது, எங்க வாழ்க்கை எம்டியா இருக்கக்கூடாது. ஆமென். அன்றைக்கு எம்டியா இருந்ததான படவுகளை ஆண்டவர் நிரப்பினார். ஆமென். பேதுருடைய படவை நிரப்பினது போல இன்றைக்கும் எங்களுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் நிரப்புவீராக.
அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எங்க பிரயாசம் ஒன்றுமே ஆகாது, எங்க பிரயாசத்தினால ஒண்ணுமே ஆகாது. நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே நாங்கள் பெற்றுக்கொள்ளாத நிலைமையில தான் நாங்கள் இருப்போம். ஆனால் நீங்க ஆண்டவரே ஹல்லேலூயா நிரப்பிட்டீங்கன்னா அதை யார் ஒருவரும் ஆமென் தடுக்க முடியாது. அது நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதமாக இப்பொழுது இந்த ஆராதனை வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. கிருபையினால நிரப்புங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரம் வேகமாக போயிட்டே இருக்குது. அதனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் நமக்கு நேராக வருவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் சாய்த்து கொள்வோம், நம்முடைய செவியை நாம் திறந்து வைப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் எங்களோடு கூட நீங்கள் பேசணும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக வரணும். உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கணும். உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கணும். மனுஷனுடைய சத்தத்தை கேட்குறதுக்கு இந்த இடத்துல நாங்கள் வரல. உங்கள் சத்தத்தை கேட்டு உம்முடைய வழிகளிலே நடக்கும்படியாக நாங்கள் பிரியப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாகத்தோடு கூட வந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய வார்த்தையினால நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கும் எங்கள் மேலே உம்முடைய கண்ணை வைத்து உம்முடைய ஆலோசனையை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை நீர் திறந்தருளுவீராகப்பா. எங்களை புதிதாக்குங்க ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அடியேனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் வசனத்தை விதைச்சிட்டே இருக்கிறேன். வார்த்தையை இந்த பலிபீடத்திலேருந்து விதைச்சிட்டே இருக்கிறேன். விதைக்கப்படுகிறதான விதையானது நல்ல நிலத்தில் விழணும். அல்லேலூயா. நல்ல நிலமாக இருக்கணும். நல்ல நிலமாக இருந்தால் தான் அது பலனை தரும். 30, 60, 100 ஒரு பலனை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறது அதுதான். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை வீணாக போயிடக்கூடாது. ஆண்டவரே ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவங்களை போல் நாங்கள் இருக்கக்கூடாது. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்படும் பொழுது அது எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்க வேண்டும். அல்லேலூயா. சபையை மறுரூபப்படுத்தணும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தணும். இந்த காலை நேரத்திலையும் வசனத்தை நாம் அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமான வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் இந்த மாதத்திலையும் வருகிற நாட்களிலேயும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். புதிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ணுவாராக. இதற்கு முன்பு செய்தது போல அல்ல, இதற்கு முன்பு பார்த்திராத கேள்விப்பட்டிராத புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு முன்பு உங்களை ஒடுக்கின, இதற்கு முன்பு உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டதான பார்வோனின் கையிலிருந்து விடுவித்து நான் கொண்டு வந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதற்கு முன்பு நான் உங்களை பார்வோன் கையிலிருந்து, உங்களை அடிமைப்படுத்தின, உங்களை ஒடுக்கின, உங்களை பின்தொடர்ந்ததான பார்வோன் கையிலிருந்து நான் உங்களை விடுவித்து நான் கொண்டு வந்தேன். ஆனால் இப்பொழுதோ
அதை போலவே நான் செய்வது இல்லை. இப்பொழுது புறஜாதி ராஜாவாக இருக்கிறதான பெர்சியனாகிய கோரேஸ் ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவன் மூலமாகவே நான் உங்களை விடுவித்து அவன் மூலமாகவே உங்களை சொந்த தேசத்துக்கு கொண்டு வர பண்ணுவேன். அவன் மூலமாகவே நான் எருசலேமை கட்டுவேன். அவனே ஆலயத்தை கட்டும்படியாக உதவி செய்ய போகிறான். அல்லேலூயா. நான் சரித்திரத்தை பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் நம்முடைய சரித்திரமாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. எப்பொழுதுமே அந்த வேத வசனத்துக்குள் நான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம கடந்த 2 வாரங்களாக இந்த வசனத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இந்த வசனத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. புறஜாதி ராஜாவாக இருக்கிறதான பெர்சிய ராஜாவாக இருக்கிறதான கோரேசை நான் அபிஷேகம் பண்ணி அவன் மூலமாக நான் எருசலேமை கட்டுவேன், ஆலயத்தை கட்டுவேன். உங்கள் அத்தனை பேரையும் சுய தேசமாகிய எருசலேமில் கொண்டு வந்து நான் சேர்க்க பண்ணுவேன். நான் புதிய காரியத்தை உங்கள் நடுவிலே செய்ய போகிறேன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இந்த வசனத்தை தொடர்ந்து இந்த காரியங்கள்லாம் சம்பவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. புதிய காரியம்னா என்ன? இதற்கு முன்பு நான் செய்தது போல அல்ல, இப்பொழுது நீங்கள் எதிர்பார்த்திராத, உங்களுடைய மனதிலே தோன்றாத புதிய காரியத்தை நான் உங்கள் நடுவில் என்ன செய்ய போகிறேன்? செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்படியே விசுவாசிக்க முடியுமா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் என்னுடைய மனதில் தோன்றாத, என்னுடைய மனதில் நான் நினைத்திராத புதிய காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்படியே இந்த வார்த்தையை நான் சபைக்கு சொல்லுகிறேன். இந்த சபையில் ஆண்டவர் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே ஆண்டவர் செய்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் மறுபடியுமாக இந்த சபையில், இந்த ஊழியத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை தோன்ற பண்ணுவாராக. ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கோரேசை குறித்து, இந்த கோரேசை குறித்து தான் இந்த அதிகாரங்கள் அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்திலிருந்தே 1ஆம் தேதியிலிருந்தே இந்த வார்த்தையிலிருந்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். புதிய காரியத்தை நான் தோன்ற பண்ணுவேன். ஏற்கனவே பார்வோன் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தான். அதில் வசனம் இருக்குது. 43வது அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம். 43வது அதிகாரத்தில் 16வது வசனம், 17வது வசனத்தில் சமுத்திரத்தில் வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. ஏற்கனவே இப்படி ஒரு காரியங்கள் நடந்தது. ஆனால் இப்பொழுது நான் உங்கள் நடுவிலே, நீங்கள் அடிமையின் தேசத்தில் இருக்கிறதான இந்த தேசத்தில் ஒரு ராஜாவை நான் எழும்ப பண்ணுவேன். அவன் புறஜாதி ராஜா தான். அவன் என்னுடைய நாமத்தை அறியாதவன் தான். ஆனால் அவனை நான் எழும்ப பண்ணி, அவனை நான் அபிஷேகம் பண்ணி, 45வது அதிகாரம் 1வது வசனத்தின் முதல் பகுதியில் பாருங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக. அல்லேலூயா. நான் அவனை அபிஷேகம் பண்ணி அவன் மூலமாக உங்கள் நடுவிலே புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா.
போன வாரத்தினுடைய செய்தி ஞாபகம் இருக்குதா? போன வாரத்தினுடைய செய்தி, புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு சொன்னவர் என்ன புதிய காரியம்? அதில் 44வது அதிகாரத்தில் ஒரு வசனம், தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். பெந்தைக்கோஸ்தே அந்த நாளை நினைவு கூறும் பொருட்டாக போன வாரத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் தியானித்தோம். நிச்சயமாக அந்த வசனம் இன்னும் நமக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம்பரியங்களையும் சொல்லப்படுகிற கட்டுக்கதைகளையும் அல்லது யாரோ ஒருவர் சொன்ன காரியத்தையும் வைத்து கொண்டு நாம் கிறிஸ்தவத்துக்குள் நாம் இருக்கக்கூடாது. வேத வசனத்தை நாம் அறிந்து அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்கணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், இன்னும் நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? நான் கோரேசை நான் எழும்ப பண்ணுவேன். இந்த கோரேசை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது 44வது அதிகாரம் 28வது வசனத்திலே, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அல்லேலூயா. இந்த வசனத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கோரேஸ், இந்த கோரேசை குறித்து சில வார்த்தைகளை சொல்லிட்டு அப்புறம் இந்த வசனத்துக்குள்ளே நம்ம போவோம். இந்த கோரேஸ் ராஜா மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக அவன் இருந்தான் அந்த நாட்களிலே. இந்த பூமியிலே உலகத்தில் இதற்கு முன்பதாக பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் எழும்பினது. எகிப்து என்கிறதான ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எழும்பினது. எல்லாம் வரலாறு நமக்கு தெரியணும், ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். இன்னைக்கு வரலாறை, ஹிஸ்ட்ரியை இன்னைக்கு இல்லாமல் ஆக்க செய்வதற்கு நம்முடைய தேசத்தின் அரசாங்கம் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹிஸ்ட்ரி தெரியலை, வரலாறு தெரியலை அப்படின்னா இப்பொழுது எழும்பி வரக்கூடியதான இந்த சந்ததி ஜென்ரேஷன் எல்லாம் படு முட்டாளாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படித்தான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவர். அவர் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர். அல்லேலூயா. இந்த சரித்திரத்தெல்லாம் யாரும் ஒருத்தர் மாற்ற முடியாது. ஆமென் சொல்லுவோமாக. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு. இந்த சரித்திரத்தையே இப்போ எப்படி மாற்றிட்டாங்க? இதுக்கு முன்பதாகவே இந்த தகவல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. என்ன? கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன், கிருஷ்ணன் பிறப்பதற்கு பின்னா. இந்த செய்தி கேள்விப்படலையே நீங்கள்? ஐயோ, நீங்கள் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்களே. எப்படியெல்லாம் மாற்றி கொண்டு வராங்கன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்பது உண்மை, அது சரித்திரம் வாய்ந்தது. இந்த பூமியில் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தாம் சொன்னபடியே 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மூலமாக இந்த பூமியிலே ஆரம்பிக்கப்பட்டதான திருச்சபை இன்றைக்கும் அது அழிந்து போகாமல் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இனி ஒருத்தரும் அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமாக. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. சபையை அழிக்கிறதுக்கு எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பினது, எத்தனையோ மனிதர்கள் எழும்பினார்கள். இந்த வேத புஸ்தகத்தை அழிப்பதற்கு எத்தனையோ நபர்கள் எழும்பினார்கள். அதற்கு ஒரு நபர், வால்டர் எண்ணக்கூடியதான ஒரு நபர், இந்த வேதாகமத்தை என்னுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்பதாக இந்த வேத புஸ்தகம் உலகம் முழுவதிலையும் எங்கும் இல்லாதபடிக்கு நான் செய்து விடுவேன் என்று தீவிரமாக செயல்பட்டு இருக்கிற வேத புஸ்தகங்கள் எல்லாம் பறித்து அவன் எரித்து சாம்பலாக்கி அவனால் எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் செயல்படுத்தினான். ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சரித்திரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எந்த மனிதன் சவால் விட்டு இந்த வேத புஸ்தகம் உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னானோ
அதே மனிதனுடைய வீட்டிலேயே ஒரு பெரிய வேதாகமம் அச்சடிக்கப்படுகிறதான ஒரு நிறுவனம் தொடங்கும்படியாக இன்னைக்கும் அது இருக்கிறது. இன்னைக்கும் இந்த வேதாகமம் அதிகமாக அச்சடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் முழு உலகத்திலும் அதிகமாக எண்ணிக்கையில் உள்ளதான ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் மட்டும்தான். அல்லேலூயா. வேதாகமத்தை கையில் தூக்கி உயர்த்தி சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய காலங்கள் முடிஞ்சு போயிருச்சு. அவன் சொன்னான் 100 வருஷத்துக்குள்ள இந்த வேத புஸ்தகம் உலகத்தில் எங்கேயுமே இருக்காதபடிக்கு அதை செய்து விடுவேன் என்று. அவன் சொல்லி 50 வருஷம் கூட இல்லை, மரித்து விட்டான். ஆனால் இந்த வேத புஸ்தகம் இன்றைக்கு முழு உலகத்திலையும் எங்கெங்கெல்லாம் ஆமேன் ஜனங்கள் இருக்கிறார்களோ மூளை முடுக்குகளுக்கெல்லாம் இந்த வேத புஸ்தகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. உலகம் முழுவதிலும் அதிகமாக வாசிக்கப்படுகிற, அதிகமாக அச்சடிக்கப்படுகிற, அதிகமாக பேசப்படுகிற, அதிகமாக எண்ணிக்கையில் உள்ளதான ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் தான். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆகையினால சரித்திரத்தை யார் ஒருவரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஆண்டவர் தான் சரித்திரத்தை மாற்றி அமைக்கிறவர். ஆமேன் சொல்லுவோம். இந்த பூமியிலே எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பினது. எகிப்து என்கிறதான ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எழும்பினது. பாபிலோன் என்கிறதான ஒரு பெரிய சாம்ராஜ்யங்கள் எழும்பினது. அதற்கு பின்பதாக வந்ததான ஒரு பெரிய சாம்ராஜ்யம் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் தான் இந்த மன்னன் கோரேஸ் என்கிற இந்த ஹிஸ்டரியெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் இப்போ சொன்னோம்னா உங்களுக்கெல்லாம் தலை சுற்றிடும். இந்த கோரேஸை குறித்து தியானிப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த கோரேஸ் பெர்சிய ராஜா, மேதியன் தரியு என்கிறதான ராஜா மேதிய ராஜாவாக இருந்தான். இந்த நேபுகாத் நேச்சாருடைய மகன் பெல்சாத்சார் என்கிறதான அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதிலேயும் குறிப்பாக நேபுகாத் நேச்சார் தேவாலயத்தை சுட்டரித்து, கொஞ்சம் கவனிச்சிருங்களேன், இந்த சரித்திரத்தில் நம்ம கவனிப்போம், வேதத்தை நம்ம தெரிந்து கொள்வது நல்லது. நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை சுட்டரித்து, எருசலேம் நகரத்தை சுட்டரித்து, தேவாலயத்தை சுட்டரித்து, அங்கே இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறதான முக்கியமான பரிசுத்தப்படுத்தப்பட்டதான பனிமுட்டுகளை எல்லாம், ஆலயத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் அவன் கொண்டு போயிட்டான் தன்னுடைய தேசத்திற்கு. விக்கிரக ஆராதனை நிறைந்ததான தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு போய் அந்த பரிசுத்தப்படுத்தப்பட்டதான தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகள் எல்லாம் கொண்டு போயிட்டான். அவனுடைய காலங்கள் முடிந்து போனது. அதற்கு பின்பதாக அவனுடைய மகன் ராஜ்யத்துக்கு வருகிறான். அவன் செய்த காரியம் என்ன? இதெல்லாம் தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. அவன் செய்த காரியம் என்னன்னா, ஆலயத்தில் இருக்கிறதான அந்த பரிசுத்தப்படுத்தப்பட்டதான அந்த பனிமுட்டுகள் எல்லாம் எடுத்து ஆலயத்தில் இருந்ததான அந்த பாத்திரத்தில் மதுபானத்தை ஊற்றி அவனும் அவனுடைய பிரதானிகள் அத்தனை பேரும் குடித்து கொண்டிருக்கும் பொழுது, எவ்வளவு தூரம் துணிகரம் பாருங்க. அப்படி குடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ராஜ்யம் எழும்பி வந்தது. எதற்கு விரோதமாகனா, இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தது. மேதியனாகிய தரியு, அவனோடு கூட சேர்ந்து பெர்சியனாகிய கோரேஸ். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரம் மட்டும் இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரம் தான் இந்த உலகத்தில் இருக்கிறதான சரித்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி நம்ம வரலாறு புத்தகத்தில் எல்லாருமே படிச்சிருக்கிறோம், நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளிடத்தில் கேட்டால் எந்த ஹிஸ்ட்ரியும் தெரியறதில்லை, உண்மையிலே தெரியறதில்லை. இப்போ சிபிஎஸ்சின்றாங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல்ன்றாங்க, அதுன்னு எத்தனையோ எஜுகேஷன்லாம் வந்துடுது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லை. ஸ்கூல் நடத்தினவங்களும் இருக்கிறாங்க, வரலாறு தெரிகிறது இல்லை. சும்மா என்னத்தையோ கட்டுக்கதைகளோ என்னத்தில்லாமோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள், மேதியனாகிய தரியு, பெர்சியனாகிய கோரேஸ், இவங்க ரெண்டு பேரும் இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்க. தரியும் மரித்து போகிறான். அதற்கு பின்பதாக இந்த கோரேஸ் அங்கே வருகிறான். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் என்கிறதான ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இந்த பூமியில் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. அதிலே இந்த கோரேஸ் ராஜா, அவன் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறான். அந்த நாட்களிலே முழு உலகத்திலையும், இந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லிட்டு வசனத்துக்குள்ளே போகிறேன்னு, அந்த நாட்களிலே முழு உலகத்திலையும்
கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கும் ராஜாவாக இவன் இருந்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டிருக்குது? எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிங்க. எஸ்தர் 1வது அதிகாரம் 1வது வசனம். இந்து தேசம் முதல், இந்து தேசம் அப்படின்னா அது நம்முடைய தேசம், இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. இங்க அகாஸ்வேருன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த அகாஸ்வேர் யாருன்னா இந்த கோரேசுக்கு பின்பதாக வந்ததான ராஜா. அல்லேலூயா. ஏன்னா இந்த கோரேசு தான், இந்த கோரேஸ் இருந்த நாட்களிலே 127 நாடுகளிலும் இவர் ராஜாவாக இருந்தான். எங்க முதற்கொண்டு நம்முடைய தேசம் முதற்கொண்டு, ஏன்னா நம்முடைய தேசம் வேதாகமத்தில் இடம் பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேசம் முதற்கொண்டு பூமியினுடைய மத்திய பகுதியாக இருக்கிறதான எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஆமென், கிட்டத்தட்ட 127 நாடுகள். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற நாடுகளுடைய எண்ணிக்கை எத்தனை? உங்களிடத்துல கேட்குறேன், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? உலகம் முழுவதிலும் இருக்கிற நாடுகளுடைய எண்ணிக்கை எத்தனை? எத்தனை நாடுகள் உலகம் முழுவதிலும் இருக்குது? என்ன யாருக்குமே அது பரவாயில்ல, அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சொல்லிட்டார். 195 நாடுகள் முழு உலகத்திலையும். இன்னைக்கு 195 நாடுகள். அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் முழு உலகத்திலையும், அதாவது இங்கே சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, உலகத்தின் 3 பங்கில் 2 பங்குக்கு இந்த கோரேசு ராஜாவாக செயல்பட்டான் என்று வேத சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா 3 பங்கில் 2 பங்கு நாடுகளுக்கு, 2 பங்குல, உலகத்தின் 2 பங்குல ஆமென் ராஜாவாக அந்த பொறுப்பில் இருந்து செயல்பட்டவன் இந்த கோரேஸ் ராஜா. இவன் தேவனை அறியாதவன், இவன் ஒரு புறஜாதியன், கர்த்தருடைய நாமத்தை அறியாதவன். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த புறஜாதி ராஜாவாகிய பெர்சியனாகிய இந்த கோரேசை கர்த்தர் தம்முடைய வேலையை நிறைவேற்றும்படியாக, இந்த பூமியிலே தம்முடைய காரியத்தை செய்யும்படியாக இவனை அபிஷேகம் பண்ணி இவன் மூலமாக ஆண்டவர் அந்த நாட்களிலே புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரித்திரத்தெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கும். எஸ்தரில் சொல்லப்பட்டிருக்கும், அப்புறம் நாளாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும், நெகேமியா, எஸ்ரா, நெகேமியா இந்த புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த இப்போ நம்ம வாசிக்கிற ஏசாயா, எரேமியா இந்த புஸ்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஆக இந்த கோரேசு ராஜா அவன் முழு உலகத்தையும் அவன் கைக்குள் அரசாண்ட ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. ஆமென். எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. எஸ்ரா புஸ்தகம் 1வது அதிகாரம் அதுல 2வது வசனத்தை வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எஸ்ரா வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இங்கே கவனிக்கிறீங்களா? இந்த பெர்சியனாகிய இந்த கோரேஸ் ராஜா சொல்றான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் யூதாவிலே அவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்று இந்த கோரேஸ் ராஜா சொல்றான். இவன் யாரு? இவன் ஆண்டவரை அறியாதவன், இவன் தேவனுடைய நாமத்தை அறியாதவன். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேலின் தேவன் என்றாலே அடிமைகளின் தேவன் என்றுதான் அறியப்பட்டது அந்த நாட்கள்ல. ஏன்னா இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரும் அடிமையாகத்தானே இருக்கிறாங்க. எங்க அடிமையா இருக்கிறாங்க? பாபிலோன் தேசத்துல அடிமையாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய பார்வையில் இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் அடிமைகள். அப்ப அடிமைகளுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு தெய்வம் இருக்கிறார். அப்படித்தான் அன்னைக்கு அந்த சாம்ராஜ்யத்திற்கு உரியவர் அறிந்திருக்க கூடும்.
சரிதானா? ஆனால் இவன் சொல்றான், இந்த கோரேஸ் ராஜா சொல்றான், பரலோகத்தின் தேவனானவர், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி. என்னுடைய திறமையினால் அவன் சொல்றான். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அவன் ஒரு புறஜாதி, அவன் ஆண்டவர் அறியாதவன் ஒருத்தன் சொல்றான், என்னுடைய திறமையினால, என்னுடைய எனக்கு இருக்கிறதான அந்த படைப்பலத்தினால, எனக்கு இருக்கிறதான ஆள் பலத்தினால நான் ராஜ்யங்களை நான் பிடித்து கொள்ளவில்லை. எனக்கு எத்தனையோ ராஜ்யங்கள் இருக்குது, எனக்கு எத்தனையோ படைகள் இருக்குது, அதை வைத்து நான் இந்த தேசங்களெல்லாம் நான் பிடிக்கல. இவ்வளவு தேசங்களையும் பிடித்து கொள்வதற்கு, இவ்வளவு ராஜ்யங்களையும் பிடித்து கொள்வதற்கு எனக்கு ஒருத்தர் உதவி செய்தார், பரலோகத்தின் தேவனானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், இன்னைக்கு கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ள இந்த சுபாவம் இருக்குதா? வரணும், இந்த சுபாவம் வரணும். எல்லாமே ஆண்டவர் தான் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தந்தது எல்லாமே அவர் தான் தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமாக. ஆமீன். என்னால ஒன்றுமே ஆகாது. ஒருவேளை ஆமீன் உலகத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாதவங்க, அவங்க அறியாமல் சொல்லலாம், ஏன் சம்பாத்தியத்தினால நான் உழைக்கிறேன், ஏன் சம்பாத்தியத்தினால இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு எதுக்கு கடவுள், எனக்கு எதுக்கு தெய்வம் அப்படின்னு ரொம்ப அதிகம் படித்தவங்க, ரொம்ப விஞ்ஞானிகள், ரொம்ப மெத்தம் உள்ளவங்க அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நாத்திகர்கள் நிறைய பெருகிட்டாங்க. நாத்திகர்கள் தேசத்தில் நிறைய பெருகிட்டே இருக்கிறாங்க. நாத்திகர்கள்லாம் யாரு? கடவுளே இல்லை, அவர் எதுக்கு தேவை? நான் வேலை பார்க்குறேன், நான் உழைக்கிறேன், சம்பாத்தியம் பண்ணுறேன், எனக்கு ஞானம் இருக்குது, நான் இதை சம்பாதிச்சுக்கிறேன் இந்த பூமியில் அப்படின்னு அவர்கள் தங்களையும் தங்களுக்கு இருக்கிறதான பலனையும் அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்ன சம்பவம் நடந்துச்சு? அந்த குஜராத்தில் அந்த ஃப்ளைட்டு 242 பேர், அதில் ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பி இருக்கிறார். படித்தவங்க, பட்டதாரிகள், அதில் முன்னாள் முதலமைச்சரும் இருந்திருக்கிறதாக தகவல் இருக்குது. யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள கறிக்கட்டையா அவங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அத்தனை பேரும் ஹாப்பி மூமெண்ட்டில் சந்தோஷமாக அவங்க ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க. அதாவது என்ன நடக்குதுன்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த பாடியை போய் தொட்டு பார்க்கணும்னு தொட்டு பார்த்தா சாம்பலாக தான் இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு அது எரித்து விட்டது அதில் அந்த இதில் இருக்கிறதான பெட்ரோல் தன்மைகள்னால. அதை நம்ம கற்பனையில் கூட நம்ம யோசித்து பார்க்க முடியலை. தேசத்தில் இருக்கிற விஞ்ஞானம் அதனால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. தேசத்தில் இருக்கிறதான எந்த ஒரு காரியத்தினாலையும் யார் ஒருத்தரையும் இந்த பூமியில் எதையும் செய்துவிட முடியாது. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் அழிந்து போகும், எல்லாம் ஒரு நாளிலே இல்லாமல் போகும். அதற்கு சில வருஷத்துக்கு முன்பதாக கொரோனாவை நம்ம பார்த்துருக்குறோம். ஒட்டுமொத்த உலகமும் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கக்கூடிய நிலைமையில் எல்லாம் அது 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 செயல்படாமல் போன தன்மைகளை பார்க்கிறோம். மருத்துவ உலகம் செயல்பட முடியலை, விஞ்ஞானம் செயல்பட முடியலை, உலக அறிவு செயல்பட முடியலை. எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படித்தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த 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 கோரேஸ் ராஜா சொல்கிறான், இவ்வளோ பூமியையும் இவ்வளோ ராஜ்யங்களையும் சுதந்திரிப்பதற்கு எனக்கு ஒன்று தெரியும், இது என்னால் உண்டானது அல்ல, பரலோகத்தின் தேவனானவர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளினார். அல்லேலூயா, ஆமேன். அப்படி 2 கையும் உயர்த்தி சொல்லுவோமா? அந்த தாட்டு நமக்குள்ளே இருந்துச்சுனாலே நமக்குள்ள பெருமை வராது, நமக்குள்ள ஆமேன் வீண் பெருமைகள் வராது. நான் யார் தெரியுமா, என்னுடைய காரியம் என்ன தெரியுமா, நான் சாதிச்சு காட்டிடுவேன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்குள்ள, அந்த சிந்தனை நமக்குள்ள வராது. ஆண்டவரே எங்களால் முடியாதப்பா, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் தந்தது நீங்கள் தான்ப்பா, இன்னும் ஆண்டவரே உங்கள் கரத்திலிருந்து நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா.
என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் தந்து விட்டேன். உம்மால் உம்மை நான் நம்பியுள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோரேஸ் சொல்றான், அந்த யூதாவில் உள்ளதான இவன் இருக்கிறது பாபிலோன்ல, அந்த யூதாவில போய் பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை நான் இப்படி விசுவாசிக்கிறேன், பூமியின் ராஜாக்கள் அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஆமென் பிரதமராக இருக்கிற மோடிக்கு ஆண்டவர் கட்டளையிடணும். இன்னும் தேசங்களில் இருக்கிற ராஜாக்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடணும். இந்த பூமியிலே எனக்கென்று தம்முடைய ராஜ்யத்தை கட்டணும், எனக்கென்று ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பூமியின் ராஜாக்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரிகளை ஆண்டவர் தொடுவாராக, ஆளுகை செய்கிற தலைவர்களை ஆண்டவர் சந்திப்பாராக. நம்முடைய இந்தியாவிலே மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் ஆண்டவர் தொடுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. இன்னைக்கு சபைகளை இடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறாங்க, சபைகளுக்கு விரோதமாக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு சவுல் அப்படித்தான் எழும்பி போனான், கிறிஸ்தவர்களை கொலை செய்யவும் சபைகளை துன்பப்படுத்தவும் புறப்பட்டு போனான். ஆனால் அப்படி போனதான அந்த சவுலை ஆண்டவர் வழியிலே சந்தித்தார். அல்லேலூயா. ஒரு ஒளி அவனை சந்தித்தது, அதோடு அவன் சரண்டர் ஆயிட்டான். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை அப்படியே மாறுகிறது. அவன் விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவனாகவும் சபையை கட்டுகிறவனாகவும் மாறினான். ஆமென் சொல்லுவோமாக. அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, எங்கள் ஊரில் இருக்கிற ஊர் தலைவரை நீங்கள் தொடணும், உமக்கு விரோதமாக எழும்புகிறவங்களை நீங்கள் தொடணும், பூமியின் ராஜாக்களை நீங்கள் சந்திக்கணும், ராஜ்யங்களை நீங்கள் சந்திக்கணும். ஒரு வார்த்தை சொல்லி கண்ண மூடி ஜெபம் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ராஜாக்களை நீங்கள் தொடுவீராகப்பா. ஆண்டவரே, அதிகாரிகளை நீர் தொடுவீராகப்பா. உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீ தொடுவீராக. அன்றைக்கு கோரேசுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறது போல இன்றைக்கும் இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் 195 நாடுகளிலும் இருக்கிறதான ராஜாக்களிடத்தில் நீர் பேசுவீராக. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஜெபம் பண்றீங்களா என்னோடு சேர்ந்து? ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் பேசுவீராக. உம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா வார்த்தைகள் அவர்களுக்கு கிடைப்பதாக. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருக்கு ஆண்டவர் வெளிப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஆர்வமாக இருக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் தான் சும்மா பேசிகிட்டே இருக்கிறேனா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருக்கு வெளிப்படணும். ஆமென். எங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் கட்டப்படலையோ ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. சபைகள் கட்டப்படுவதற்கு நாங்களே அரசாங்கத்திலிருந்து உதவி செய்கிறோன்னு சொல்லணும். அந்த நாட்களில் ஆண்டவர் செயல்பட்டாரானால் இந்த நாட்களிலும் ஆண்டவர் செயல்படணும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. ராஜ்யங்களை ஆண்டவர் ஆளுகை செய்வாராக, ஆளுகை செய்வாராக. ஆமென். இந்த கோரேசை குறித்து இன்னும் சில வார்த்தைகளை சொல்லிட்டு நாம் ஜெபித்து முடிப்போமாக. கோரேஸ் என்கிறதான பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சூரியன் என்று அர்த்தம். கோரேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? சூரியன். அல்லேலூயா. இந்த கோரேசை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த கோரேசை போல, ஏன்னா இந்த கோரேஸ் எப்படி புறஜாதியானாக இருந்தானோ அதே போல தான் நம்மளும் புறஜாதியானாக இருந்தோம். நம்ம யூதர்களுடைய வம்சத்தில் வந்தது இல்லை, மாம்சத்தின்படி யூதர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள் அல்ல, ஆவியின்படி அந்த சந்ததியில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆவியின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் அந்த ஆபிரகாமின் சந்ததியிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த கோரேஸ் என்கிற பேருக்கு அர்த்தம் சூரியன். சூரியன் அப்படின்னா அது பிரகாசத்தை குறிக்கிறது. அது எரித்து போடுகிற காரியத்தை குறித்துங்க சொல்லல, அது பிரகாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு சூரிய பிரகாசத்தை போல மாற்றுவாராக. ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 4:18. வேகமாக வாசிங்க. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை காணப்படணும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய பாதை அப்படித்தான் காணப்படணும். இந்த நீதிமான்கள் யாரு? நீதிமான்கள் யாரு? யாரை நீதிமான்கள் என்று சொல்லுவோம்? சத்தமா சொல்லுங்களேன். யாரை நீதிமான்கள் என்று சொல்லுவோம்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் ஆயிட்டீங்களா? யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் நீதிமான்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நீதிமான்களுடைய வாழ்க்கை குறித்து வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பாதை சூரிய பிரகாசத்தை போல நடுப்பகல் வரைக்கும். காலையில் லேசா தெரியும், அப்புறம் போக 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 நடு உச்சி மத்தியான வேளையில் அது அந்த பிரகாசம் அதிகமாக என்ன செய்யும்? இருக்கும். சூரிய வெளிச்சத்தை போல வேற எந்த வெளிச்சத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனுடைய பிரகாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே போலதான் நீதிமானாயிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஆமென், என்னுடைய பிரகாசம் நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை மங்கி போகக்கூடாது. ஆமென். நான் மங்கி எரிகிற ஒரு திரியை போல நான் இருக்கக்கூடாது. அது இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல கர்த்தர் என்னை மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து சூரியன் நம்ம பார்த்தோம்ல. அப்படின்னா நீதிமான் என்று சொல்றதுக்கு இந்த கோரேசனிடத்துல என்ன தகுதி இருக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:2. கிழக்கில் இருந்து நான் நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? இங்கே போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிழக்கிலிருந்து நீதிமானை எழும்ப பண்ணி. அப்படின்னா இந்த கோரேசை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கிழக்கிலிருந்து இந்த கோரேசை குறித்து வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. இவன் ஒரு நீதிமான். அல்லேலூயா. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. நீதிமானை நானே எழுப்ப பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானாக்குறது ஒரு மனிதன் அல்ல. நீதிமானாக்குகிறது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுவோமாக. நம்மை நீதிமானாக்குறது எந்த மனிதனும் இல்லை. நானும் உங்களை நீதிமானாக்க முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்மை நீதிமானாக்க தகுதி உள்ளவர். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒருத்தர் தான் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் நமக்காக இந்த பூமியில ஆமென் மரித்து இருக்கிறார். அவரே தம்முடைய ரத்தத்தினாலே உங்களையும் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த கோரேசை கர்த்தர் நீதிமானாக கண்டார். இந்த கோரேசுக்கு பேர் என்னது? அர்த்தம் என்னது? சூரியன். அல்லேலூயா. அப்படின்னா நீதிமான்களுடைய பாதை சூரியனை போல பிரகாசமாக இருக்குமே, அதே போல நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் பிரகாசிக்கக்கூடிய நிலைமையில நாம் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இருண்டு போயிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை மங்கி போயிடக்கூடாது. அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். அவர் நெறிந்த நாணலை முறித்து போடாதவர். என்னுடைய பிரகாசம் ஆமென் சூரிய பிரகாசத்தை போல, அது நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரிய வெளிச்சத்தை போல. ஆமென். வசனம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, மறைந்து போவது இல்லை. ஆமென். நான் உங்களை பிரகாசிக்க செய்வேன். கண்ணை மூடி கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய்
என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருச்சபையின் ஊழியத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எங்கள் காதில் போடப்பட்டதான ஒரு வார்த்தை, இந்த ஊழியத்தையே நான் இல்லாமல் போகும்படியாக நான் யோசித்தேன், ஆனால் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்துட்டார் அப்படின்னு எங்கள் காதில் அந்த வார்த்தை போடப்பட்டது. அப்படியானால் இந்த ஊழியம் ஒரு நாளும் மறைந்து போகாது. அல்லேலூயா. இது தனிப்பட்ட ஒருவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் அல்ல. இந்த ஊழியம் இது கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஊழியம். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் நாம் கேட்பதை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் ஏதோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இந்த வசனத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ உங்களிடத்தில் பேசலை. என்னை பற்றி எனக்கு தெரியும்ல. ஆனால் சபைக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சபையை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் எனக்கு பேச தெரியாதுங்க. நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு 4 பேருக்கு மத்தியில் வச்சு பேசுகிறதுக்கு எனக்கு தெரியாது. ஒரு 4 ஆண்கள் இருக்கிற இடத்துல தைரியமாக போய் பேசுகிறதுக்கு எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ ஒருவேளை நினைக்கலாம் இவருக்கா பேச தெரியாது அப்படின்னு. உண்மையில் எனக்கு இருந்த கூச்ச சுபாவத்துக்கு அளவே கிடையாது. அப்படி யாருமே இங்கே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கூச்ச சுபாவம். எங்கள் வீட்டில் அந்த டைமில் நான் சின்ன வயசில் உள்ளதை சொல்கிறேன். அந்த டைமில் இந்த காயின் போட்டு பேசணும், 1 ரூபா காயின் போட்டு பேசணும், ஃபோன் பேசணும். கட்டாயப்படுத்தி என்னைய வீட்டில் போயிட்டு ஒருத்தங்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட பேசுகிறதுக்கு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கு மேலே அடுத்த வார்த்தை எனக்கு பேச தெரியாது. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்ததுனால நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு வராது. இப்போவும் பெரிய ஞானமாக பேசுகிறேன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவருடைய வார்த்தையை சபைக்கு கொடுக்குறேன் என்பது எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும்ல. நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் வீட்டிலையே பாஸ்டர்மா சொல்லுவாங்க, நார்மலாக வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி ஒன்றும் ரொம்ப நீங்கள் சரியாக பேசுகிறது போல் தெரியல, என்னத்தையோ சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கிறது போல் அப்படியே பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் சபைக்கு போனால் மட்டும் எப்படி இவ்வளவு தெளிவாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதைத்தான் நானும் சொல்கிறேன். உண்மையிலே உங்ககிட்ட நான் நேரில் உட்காந்து பேசினா எனக்கு தெளிவாக பேசுறதுக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் சபைக்கு இந்த வசனத்தை சொல்கிறார் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த வசனத்தை போல கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து அந்த 44வது அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன். அல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் மேய்ப்பன், என் ஜனங்களை நடத்துவான், அவன் என் ஜனங்களை பாதுகாப்பான், அவனை நான் மேய்ப்பனாக நான் தெரிந்து கொண்டேன். மேய்ப்பனாக இந்த கோரேசை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. மேய்ப்பன்னா அதற்கு இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், ஊழியக்காரனாக கர்த்தர் இந்த கோரேசை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை நேசிக்கிறாயா, இவர்களிலும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது பேதுரு சொன்னான், ஆண்டவரே ஆமா ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் உங்களை உண்மையாக நான் நேசிக்கிறேன், உண்மையாக நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அப்படின்னா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் ஆண்டவர் கேட்குறாரு,
நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களிலும் அதே கேள்வி இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் வைக்கிறாரு. மற்ற எல்லாரை காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறாயா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் பேதுருவிடத்துல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டி ஆடு அப்படிங்கிறது நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். சண்டே ஸ்கூல் ஊழியம், சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்யக்கூடிய ஊழியம், பெரிய ஆட்கள் மத்தியில் செய்யக்கூடிய ஊழியம், இன்னும் ஆரம்ப நிலையில் உள்ள ஊழியம், இன்னும் விசுவாசத்தில் பலப்பட்ட ஊழியம், நிறைய சொல்லலாம். இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒன்றை நம்முடைய செவிகளில் போடுறாரு. நான் உன்னை ஊழியக்காரனாக அழைக்கிறேன். அல்லேலூயா. ஊழியக்காரன்னா அங்கே பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிறவாரு, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்படி அல்ல. இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக கர்த்தர் அழைக்கிறார். நம்பலையோ? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோரேசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் என் மேய்ப்பன். அதே போல ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், இவள் என்னுடைய மேய்ப்பன், என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் வார்த்தையை கேட்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் ஆமென், ஆண்டவருடைய ஊழியத்தை ஏதாயிலும் ஒரு விதத்தில் செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆமென், அல்லேலூயா. ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஊழியத்தை செய்யணும். சபையில், சமுதாயத்தில் நம்மளால் முடிந்ததை ஏதாயிலும் ஒரு ஊழியத்தை நம்ம செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களை நம்ம வீணாக்கிடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேற ஒருத்தரிடத்திலிருந்து வந்துடும். இந்த அச்சங்குளத்தை உன்னை நம்பிதான் இருக்கிற, இந்த கொட்டாரத்தை உன்னை நம்பிதான் இருக்கிற, இந்த கன்னியாகுமரியை உன்னை நம்பிதான் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்பி இந்த திருச்சபையில் கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏதாயிலும் ஒரு விதத்தில் ஊழியத்தை செய்யணும். அர்ப்பணிச்சு சொல்றீங்களா, ஆண்டவரே உங்களுக்காக ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது செய்யணும்னு கேளுங்க, ஆண்டவர் செய்ய வைப்பார். யாரிடத்துலையாவது நான் சுவிசேஷத்தை சொல்லணும், சொல்லுங்க, இயேசுதான் நல்லவர் அப்படின்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை போதும். வேலை பார்க்குற இடத்துல, நம்ம போகிற இடத்துல, ஏதாகலும் ஒரு விதத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக நான் மாறணும். என்னை அப்படி மாற்றுவாராக. என்னை ஆண்டவர் இப்பொழுது அழைக்கிறார். உண்மையில் ஆண்டவர் இந்த கால நேரத்தில் சபைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நான் உன்னை ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக நான் உன்னை அழைக்கிறேன். அன்னைக்கு அந்த புறஜாதி ராஜாவாகிய கோரேசை ஆண்டவர் அழைத்து அவன் மூலமாக பயன்படுத்துவாரானால், ஆச்சரியப்படுத்தும்படியான காரியத்தை செய்வாரானால், இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவன் என் மேய்ப்பன் என்று சொன்னது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர், அவர்கள் என் மேய்ப்பர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனம் நம்மால் நடத்தப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக. இந்த வருஷத்தில் பாதி நாட்களை நம்ம கடந்துட்டோம். இன்னும் பாதி நாட்கள் தான் இருக்குது. 6வது மாதம் முடிய போது. ஆமென். ஒரு நபரையாவது, ஒரு ஆத்மாவையாவது ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தரணுமே. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஊழியக்காரன்னு அவர் சொல்றாரு, என்ன ஒரு ஊழியக்காரின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா நான் அதற்கு எந்த விதத்தில் நான் பாத்திரவான்? நான் என்ன செய்யறேன்? என்னால் முடிந்ததை நான் செய்யணும். மார்க்கு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிற 8வது அதிகாரத்தில், இவளோ தன்னால் இயன்றதை செய்தால், அவளுக்கு என்ன முடியுமோ அதை செய்தால். அப்படி ஏதாவது ஆண்டவர் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதன் மேலே பிரியப்படுவார். கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவர் இந்த உலகத்தில், இந்த பூமியில் நாங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்காக ஏதாவது ஒன்று நாங்கள் செய்யணும்ப்பா, ஏதாவது ஒன்று நாங்கள் செய்யணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அழகா ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. உண்மையா என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஆண்டவரே ஏதாவது உங்களுக்காக செய்யணும்ப்பா, எங்களுக்கு கிருபை தார். நாங்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் முடங்கி இருக்கக்கூடாது. எங்களை கொண்டு செய்யுங்கப்பா. எங்களிடத்துல சொல்லிக் கொள்வதற்கு அப்படி ஒன்றும் பலன் இல்லை, அப்படி ஒன்றும் அறிவு இல்லை, அப்படி ஒன்றும் எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களை கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்ட பயன்படுத்துவீராக.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்றான், எருசலேமை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு கோரேசை பார்த்தா, எருசலேமை நோக்கி இப்படி சொல்லு அப்படின்னு கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்லணுமா? எருசலேமை நோக்கி, அந்த வசனத்தில் இருக்குது 44:28, எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு, நீ கட்டப்படு. சபையை பார்த்து இப்படி சொல்லணும், நீ கட்டப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. வீடு கட்டுறவங்க இப்படி பார்த்து சொல்லணும், நீ கட்டப்படு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென், அல்லேலூயா. குடும்பத்தை பார்த்து இப்படி சொல்லணும், நீ கட்டப்படு. ஆண்டவர் இந்த கோரேசனிடத்துல சொல்றார், நீ இப்படி சொல்லு, சொல்றது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ நீங்க சொல்லுங்க. என் குடும்பம் கட்டப்படணும், நீ கட்டப்படு அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்ல சொல்ல அங்க நடந்துச்சு. அல்லேலூயா. இந்த கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ சொல்லு, உன் வாயை நான், உன்னுடைய வாயின் வார்த்தைகளை நான் கனம் பண்ணுவேன், நீ கட்டப்படு. இப்போ இந்த சபையில் சில வேலைகள்லாம் செய்யப்படணும் அப்படின்னா எல்லாரும் பார்த்து சொல்லுவோமா, சபையே நீ கட்டப்படு. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கனம் பண்ணுவாராக. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த வசனத்தெல்லாம் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் சரியாய் இந்த வார்த்தைகளெல்லாம் கொடுக்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டுவாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு. இந்தியா முழுவதுமாக தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். இந்த வார்த்தையை சொல்லுவோமா? ஏன்னா எரேமியா 31:38 சொல்லப்பட்டிருக்குது, கோபுரவாசல் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம இப்போ விசுவாசித்து சொல்லுவோம், இந்தியாவில் இமயம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும், கன்னியாகுமரி முதல் இமயம் வரைக்கும் தேவனுடைய சபை கட்டப்படுவதாக. அல்லேலூயா. சொல்லுங்க, சபை கட்டப்படுவதாக. எங்கள் தேசத்தில், எங்கள் கிராமத்தில் சபை கட்டப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அஸ்திபாரப்படு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லுகிறவர் சொல். அஸ்திபாரம் அப்படின்னா ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபார கல் ஒன்று வைப்பாங்க. பொதுவாக ஒரு கட்டடத்தை பில்டிங்கை கட்டுறாங்கன்னா முதலாவது ஒரு அஸ்திபார கல் வைப்பாங்க. அது எங்கே வைப்பாங்க? மூளையில் கொண்டு போய் வைப்பாங்க. மூளையில் கொண்டு போய் வைப்பாங்க. அந்த அஸ்திபார கல்லாக உங்களையும் என்னை மாற்றுவாராக. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு மூளைக்கல்லாக, ஒரு அஸ்திபார கல்லாக ஆண்டவரே என்னை நீர் மாற்றும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு அஸ்திபார கல்லாக என்னை மாற்றும். நீ அஸ்திபாரப்படு. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அஸ்திபாரப்படு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஒரு அஸ்திபார கல்லாக, ஒரு மூளைக்கல்லாக கர்த்தர் மாற்றுவாராக. கடந்த வெள்ளிக்கிழமை கூட நாங்க சபையில் ஜெபம் பண்ணோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, 10வது அதிகாரம் 4வது வசனத்தில், அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும். கோடிக்கல் அப்படின்னா மூளைக்கல், கார்னர் ஸ்டோன். கூடார முளை அப்படின்னா அந்த கூடாரம் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த முளை, கூடார முளை. இதே போல ஆண்டவர் உங்களை என்னை மாற்றுவார். அல்லேலூயா. சபை என்கிற கூடாரம் விழுந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு கூடார முளையாக கர்த்தர் உங்களையும் என்னை மாற்றுவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஒரு அஸ்திபார கல்லாக, மூளைக்கல்லாக மாற்றுங்க. என்னை ஒரு கூடார முளையாக மாற்றுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். வசனம் இருக்குதா? அப்படின்னா என் மேல், அஸ்திபார கல்லாகிய, மூளை கல்லாகிய என் மேல் ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மூலமாக ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை கட்டுவாராக. கடைசியாக வேகமாக இந்த கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தில், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு சொல்றார், யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில், பிதாவுக்கு பிரியமானவைகள் எல்லாம் நான் செய்கிறபடினாலே எப்பொழுதும்
நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற யாரும் ஒருவரும் தனியே இல்லை, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் எப்போதுமே பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறதுனால அவர் என்னை விடுறது இல்லை, தனியே இருக்க விடுவது இல்லை. நான் அவருக்கு பிரியமானதையே நான் செய்யணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. நான் செய்கிறது எதுவாக இருந்தாலும் அவருக்கு பிரியமாக இருக்கணும். நான் ஃபோன் பேசுகிறது அவருக்கு பிரியமா, நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது கர்த்தருக்கு பிரியமா, நான் பேசுகிறது கர்த்தருக்கு பிரியமா, நான் யோசிக்கிறது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா என்பதை கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் கொஞ்சம் நிதானித்து இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா. இந்த கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, இவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து இந்த வார்த்தை வரணும். இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஒரு வார்த்தை, வானத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாக இருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் இவன் செய்வான். எது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அதையெல்லாம் இவன் செய்வான். யோசித்து யோசித்து எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ அதை மட்டும்தான் இவன் செய்வான். ஹல்லேலூயா. உங்களை குறித்து என்ன குறித்து இப்படி பரலோகம் சாட்சி சொல்லணும், இவள் கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் செய்வாள். இந்த பாபிலோனிலே கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் செயல்படுறது, நான் பேசுறது, நான் யோசிக்கிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார், சபையோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்ப்பா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஊழியக்காரியாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. சபையை கட்டும்படியாக உங்கள் மேல் என் மேல் சபையை கட்டும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பூமியில இந்த தேசத்துல கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, உமக்கு பிரியமானதை செய்ய எல்லாரும் கொஞ்சம் எழும்பி நிற்போமா? எல்லாரும் கொஞ்சம் எழும்பி நின்று ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான நடத்த வேண்டுமே, செம்மையான நடத்த வேண்டுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் நிதானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென், இந்த ஆராதனை நிறைவு செய்து நம்ம கடந்து போவோமாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்குவாராக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதியவைகளை கர்த்தர் தோன்ற பண்ணுவாராக. நம்மை ஆண்டவர் மறுரூபப்படுத்துவாராக. நம்மை விட்டு கொடுப்போமாக. சில நேரத்தில் என்னால் முடியலப்பான்னு நம்ம நிற்கும் போது ஆண்டவர் உதவி செய்வார். இந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியலை, இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்குது, இதை மேற்கொள்ள முடியலைன்னு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் அந்த பலவீனத்தில் ஆமென் ஹல்லேலூயா பலவீனத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்துருவாரு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு உள்ள வாஞ்சிக்கிறது, இது செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு உள்ள வாஞ்சிக்கிறது. ஆனால் என்ன, சில சூழ்நிலை வரும் பொழுது அதில் நம்ம இடறி போயிடுறோமே, அந்த காரியங்களில் நாம் வீக் ஆயிடுறோமே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த தேசத்தில், இந்த ஸ்தலத்தில், இந்த பகுதியில் ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்யும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு செம்மையான வழியில் எங்களை நடத்தும். நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான
நடத்த வேண்டுமே செம்மையான நடத்த வேண்டும். நீரே என் தேவன், நீரே என் தேவா, நீரே நல்ல பரிசுத்த ஆவியானவர் முழு சபையையும் ஆண்டவர் அலங்கரிக்க விரும்புகிறார். முழு சபையையும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறார். வழியிலே எங்களை செம்மையான வழியில நடத்துங்கப்பா. நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆமென் ஹல்லேலூயா. ஆராதனை முடிச்சு போகும் பொழுதும் உள்ளத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. வீடுகளிலேயும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களையும் என்னை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்கு, தேசத்தை அசைப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆண்டவர் சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட பேச நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சபையை உம்முடைய வசனத்தினால, வார்த்தையினால நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தின்படி எங்களை மாற்றும், எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இருக்கிறதான ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மாலையில் இருக்கிறதான ஆண்கள் முகாமை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரிந்தமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள்.